பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக கொள்முதல் செய்யப்படும் கரும்பிற்கு அரசு கூடுதல் விலையை வழங்க வேண்டும் என்கின்றனர் தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள். அவர்கள் அவ்வாறு கூற காரணம் என்ன, விரிவாக பார்க்கலாம். விளைநிலம் செழிக்க துணை நிற்கும் இயற்கையை போற்றும் வகையில் தை திங்களில் கொண்டாடப்படும் பொங்கல் திருநாள் தமிழர்களின் வாழ்க்கை முறையின் சிறப்பை உலகிற்கு உணர்த்தும் ஒன்று. இந்நன்னாளை கொண்டாட தமிழக அரசு பொங்கல் சிறப்பு தொகுப்பினை பரிசாக வழங்குகிறது. அதில் வழங்கப்படும் கரும்பை கூடுதல் விலை கொடுத்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்கின்றனர் விவசாயிகள். திருவையாறு, வளப்பகுடி, திருக்காட்டுப்பள்ளி போன்ற பகுதிகளில் பொங்கலை கருத்தில் கொண்டு விவசாயிகள் கரும்பினை சாகுபடி செய்து வருகின்றனர். அரசின் பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்கப்படுவதால் பிற ஊர்களில் இருந்து வரும் தனியார் வியாபாரிகள் கரும்புகளை வாங்குவதை நிறுத்திவிட்டதாகவும் கூறுகின்றனர். இப்போ எல்லா சங்கரன்கோவில், திருநெல்வேலி, பெங்களூரு, கோயம்புத்தூர், எல்லா புதுக்கோட்டை, கடலூர் எல்லா இடங்களும் கரும்பு வாங்கிட்டு போவாங்க. இப்போ கரும்பு அறிவித்தனால இந்த எல்லா மாவட்டங்களிலும் வரதில்லை. தனியார் விவசாயிகள் வந்து வாங்கி வர முடியாது கிடையாது. கரும்பு அறிவிச்சோன்னே அவங்களாம் நின்றுட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் 36 ரூபா கரும்பு அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிச்ச தொகையில் எங்களுக்கு 20 ரூபா தான் கொடுக்குறாங்க. இந்த 20 ரூபாய் நம்ம ஏற்றி விட்டுருணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 25 ரூபா கொடுத்தா நல்லாயிருக்கும். 8 அடிக்கும் குறைவான கரும்புகளை கழித்து விடுவதால் அவற்றை என்ன செய்வது என தெரியாமல் தவிப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நம்ம அந்த 30,000 டிரான்ஸ்போர்ட் செலவோட சேர்த்தா 36 ரூபா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்குது. இவங்க வாங்குறது 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 20 வாங்குறதும் பார்த்தீங்கன்னா நம்மளே ஏற்றி விட்டுணும். இதே வெளியில் வியாபாரி வாங்கிட்டு போனான்னு வச்சுங்களேன், ஏற்றி வர செலவு அவங்கள சேர்ந்தது. அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கரும்பெல்லாம் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. 5 அடி 6 அடிலாம் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. அதெல்லாம் எங்கே போடுறது அப்படின்னு இந்த ரேட்லாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது சார். கடந்த ஆண்டுகளில் அதிக அளவில் கரும்பு கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு மிகவும் குறைந்த அளவில் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டதாக விவசாயிகள் கூறுகின்றனர். கிராம நிர்வாக அலுவலர்களை கொண்டு எந்த பகுதியில் எவ்வளவு கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது என்பதை கணக்கெடுத்து அனைத்து விவசாயிகளிடமும் இருந்து கரும்புகளை பகிர்ந்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுப்பது சிறப்பான பலனை தரும் என்பது விவசாயிகளின் கருத்தாக இருக்கிறது. விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து தஞ்சை மாவட்ட கூட்டுறவுத்துறை பதிவாளரிடம் கேட்டபோது தேவைக்கு ஏற்ப அந்தந்த பகுதியில் தரமாக உள்ள கரும்புகளை கொள்முதல் செய்து வருவதாகவும், ஏற்றுதல், இறக்குதல், தூரத்திற்கு ஏற்றாற்போல் போக்குவரத்துக்கான செலவும் போன்றவற்றையெல்லாம் கணக்கிட்டு அரசு நிர்ணயித்த தொகையை கொண்டு கொள்முதல் செய்து வருகிறோம் என தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக திருவையாறிலிருந்து செய்தியாளர் ஜெயசீலன்.